வேறு வழியே கிடையாது. லீகல் ஃபைட்டுக்கு போயிட்டீங்கன்னா லீகலாக நீங்கள் ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னமோ செங்கோட்டையன் வந்துட்டார். ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே இணையிற ஒரே புள்ளி வந்து இபிஎஸ்ஸை எதிர்க்கணுங்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்றது. ஸோ விஜய் கூட்டணிக்கு அழைத்தால் ஓபிஎஸ் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஓபிஎஸ் தயங்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏற்கனவே டிடிவி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி 3வது அணி அமையும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ டிடிவிக்கு வந்து விஜயோட சேருவதற்கான அந்த ஆசையும் இருக்கிறது, வாய்ப்புகளும் அதிகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா செங்கோட்டையன் வந்து கட்சியில் சேர்ந்துட்டார், அதனால் அது இமீடியட்டாக நடந்துருச்சு. டிடிவி போன்றவர்கள் அலையன்ஸில் சேரணுங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் காலம் தாண்டி தான் அது நடக்கும். அது வந்து இமீடியட்டாக நடக்காது. இப்போ டிடிவி மாதிரியே செங்கோட்டையன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா அது எப்படி இருந்துரும் பார்க்குறீங்க சார்? இல்லை, செங்கோட்டையனுக்கு கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் கிடையாது. ஒரு கம்யூனிட்டி வைஸும் அவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பேஸ் வராது. ஸோ அதனால தான் அவர் வந்து வேறு கட்சிக்கு போயிட்டார். அவருடைய உயரம், அவருடைய ஆழம் அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் அவர் முதல்ல இந்த ரிபெல்லியன்லாம் வேணான்னு அவர் ரொம்ப ஒதுங்கி இருந்தார். அவர் வந்து ஒரு லாயல் ஃபுட் சோல்ஜர் ஆஃப் த ஏஐடிஎம்கே. அதனால தான் அவர் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அவர் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு விஷயம், அவர் வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடல. முதல் முறையாக ஈடுபட்டார், அதுவே ஃபெயிலியர் ஆனதுனால அவரை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அட்வென்ச்சரிசம்க்கெலாம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியாக வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியும்.